Hey guys, we have to reach Dhanushkodi. As more 2 minutes to go. More 2 minutes to go. 2 kilometers. You're trying to say something, Bago. Exactly. ஒரு சர்ச் பார்த்தேன். Okay, you want to ஏன் கண்ணுக்கு எந்த சர்ச்சும் தெரியலடா. காட்றேன் நான். வரும்போது காட்றேன். உனக்கு சர்ச்சுக்கு என்ன சம்பந்தம்? சுற்றுலாம்பரம் தான் இல்லடா. கடைசி ரோட்ல. கரெக்ட்டா ஒத்துக்கறப்பா. டேய் பனன்ல ஒன்னு வந்து சர்ச் மேடம். எனக்கு எல்லா கடவுளும் ஒண்ணுதான். அது மனுஷன் தான் கடவுள். புரியுதா? ஜாதி மதம்லாம் பார்க்கறதில்ல நம்ம. எந்த கோவில், எந்த சர்ச், எந்த மஸ்ஜிதுக்கு போவோம். ஆமாடா. எல்லா கடவுளும் எம்மதம் சம்மதம் அப்பா. கண்டிப்பா. எல்லோரும் மனிதர்கள் அல்லவா கடைசியில். ஆமா பார்கவ் என்னத்துக்கு இது சொல்றானா, நோட் திஸ் பாயிண்ட், அவனுக்கு நான்வெஜ் சாப்பிடணும். அதுக்கு இவர் இந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிருக்காரு. அதுதான் இந்த மாதிரி பண்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும். வெல்கம் டு தனுஷ்கோடி. We are in India's last road. Yes. Dhanushkodi. Absolutely. இப்போ வந்து ஃபுல் மலை இருக்கிறனால எந்த விசிட்டர்ஸும் இல்லை, டூரிஸ்ட் விசிட்டர்ஸே இல்லை. எதுக்குன்னா ஃபுல் மலை. ஒரு வாரமா மழைன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு வாரமா மழை. எந்த இதுவுமே இல்லை, யாருமே வர மாட்டேங்கிறாங்க. பண்ண முடியல. நம்ம இங்க ஒருத்தங்க மீட் பண்ணோம். யார் சொல்லுங்க? காந்திமதி பாட்டியை நம்ம மீட் பண்ணிருக்கோம். இவர் ஜஸ்ட் கடல் கிட்ட இருந்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடையே காந்திமதி பாட்டி கடை தான். ஆமா, இவங்க வந்து என்ன இந்த இதெல்லாம் விற்கிறாங்க, சங்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் விற்கிறாங்க. அவங்கள கேட்கலாம். ரொம்ப நன்றி ஐயா இந்த தகவல் சொன்னதுக்கு. இந்த உங்க கடை எங்க லொகேட் ஆயிருக்குன்றது மட்டும் சொல்லிடுங்க. எந்த இடத்துல இருக்கோம்? தனுஷ்கோடி சர்ச்சு. இந்த சர்ச்செல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. எல்லாமே பவளப்பாறை. பவளப்பாறையால் கட்டினது. நம்ம கடுக்கா ஜாதிக்காய் எல்லாம் வச்சு பவளப்பாறையால் கட்டின சர்ச்சு. மாதா கோவில். இதுவும் அந்த சர்ச்சுக்கு நேர கடற்கரை ஓரத்துல. சுனாமி இல்ல பார்கவ். இல்ல உடைஞ்சது எப்படின்னு சொல்லுங்க. அதான் சைக்ளோன்லப்பா. யாப்பா சைக்ளோன். சுனாமி வந்தது நம்ம இப்ப. ஆயாவை வந்து நீ கன்ஃபெஷன் பண்ற. கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதானே. இந்த இடத்துக்கு பேர் சர்ச் தாங்களா? இந்த இடத்துக்கு பேரு சர்ச்சு. நேர லாஸ்ட் கடற்கரை. ஃபர்ஸ்ட் கடல்ல இருந்து ஃபர்ஸ்ட் கடை. இந்த கேமரால சரியா தெரியல. கேமரா இதான். கடல்ல இருந்து ஃபர்ஸ்ட் கடை காந்திமதி பாட்டி கடை. எங்க போடாலும் இங்க வந்துட்டு நீங்க எதனா வாங்கிட்டு தான் போனோம். நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பா. ஏன்னா இவங்க கஷ்டப்படுறது நம்ம பார்த்துருக்கோம். அதே சமயம் நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணலன்னா வேற யாருக்கு உதவி பண்ண போறோம்? ஒரு பொருள் வாங்கிட்டு போனாலும் அவங்களுக்கு அது உதவியா தான் இருக்கும். அந்த 5 ரூபாய் வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை ஓட்டுவாங்க. ஸோ தயவு செஞ்சு எதனா வந்து வாங்கிட்டு போங்க இங்க வரும்போது. நன்றி. கிட்ட பேசணும். இந்த இடத்தோட வரலாறுல எல்லாம் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் நீங்க இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். ஆனா பாட்டி கதையிலயும் கொஞ்சம் ரொம்ப சோகமான கதையும் இருக்குது. அது நாங்க கொஞ்சம் பார்த்து போட்டு விடலாம். அதுவும் இல்லாம இங்க எல்லாம் சங்கு இவங்களுக்கு இதெல்லாம் வாங்கினாதான் அவங்க டூரிசம்ல தான் இன்கம். 6 மாசத்துக்கு தான் வந்து மீனே பிடிக்க முடியாது. இன்னும் 6 மாதம் வந்து எதுவுமே சும்மா தான் இருப்பாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி நல்லா தசரா எதுவும் பண்ண முடியாது. அதனால அவங்க வந்து இந்த மாதிரி சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அடுத்த 6 மாதத்துக்கு வந்து இந்த மாதிரி கையில் செஞ்ச சங்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் செஞ்சு விற்றுருவாங்க. இதெல்லாம் ஷாப்பிங் அவங்களதே. இதெல்லாம் கொஞ்சம் வந்து மிஷினரிஸில் பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்து ஹேண்ட் ஒர்க்ஸில் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த சர்ச்சு. இப்போ நம்ம இந்தியாஸ் லாஸ்ட் ரோடு தனுஷ்கோடியில் இருக்கோம். இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிக்கிட்ட பேசினது எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பர்கவ் வாப்பா. எங்கே போயிருந்த பர்கவ்? எங்கேயும் இல்லை, நான் சர்ச் அப்படியே அந்த பக்கத்தில் இருந்து சுற்றி பார்த்துட்டு தான் வந்துருக்கேன். இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்த பற்றி காந்திமதி பாட்டி சொன்னதுனால இந்த இடத்த பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் விலாவரியாக தெரிஞ்சுது. நம்ம அந்த வீடியோவை ஆட் பண்ணிட்டுருலாம். அதுக்கப்புறம் வேற என்ன சார் சொல்கிறது? தான் இந்த இடத்தோட ஜனங்களோட வாழ்வாதாரம் புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது புரிஞ்சுது. அப்புறம் அவங்களுக்கு ட்ராவலிங் இன்னொன்று என்ன, மெடிக்கலுக்கு கூட 5 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ராமேஸ்வரம் போனால் மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு. இன்னொன்று என்னன்னா வர்றவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் கேஷ் மட்டும் எடுத்துன்னு வந்துடுங்க. ஜிபே
ஃபோன்பே இதெல்லாம் Zero நம்பி network. வராதீங்க. ஜீரோ நெட்வொர்க். நெட்வொர்க்கே இல்லை இங்கே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப important. கையில் காசோட வாங்க, கார்டு ஜிபே எதுவுமே வேலை செய்யாதீங்க. எங்களால எதுவுமே வாங்க முடியல காந்திமதி பாட்டி. சீரியஸா ஆமா, நம்ம அதுதான் ஹெல்ப் பண்ணலாம் எங்களுக்கு தான் வருத்தமா பார்த்தோம், இருக்கு. எதுவுமே இல்லை எங்க கிட்ட. நாங்க டீ கூட குடிக்கலாம்னு பார்த்தா டீ அக்கா கூட சில்லறையா இருக்கிற சில்லறையை பொறுக்கி கொடுத்து டீயை குடிச்சிட்டு வந்தோம் நாங்க. கண்டிப்பா கேஷ் இல்லாம மாத்திரம் வந்துடாதீங்க, அது பெரிய அவஸ்தையா மாறிடும் மக்களே உங்களுக்கு. சரி இப்போ லைட் ஹவுஸ் கிட்ட போலாமா? லைட் ஹவுஸ் கிட்ட அடுத்து போனோம். அடுத்தது லைட் ஹவுஸ் போய் பார்க்கலாம். ம். ஹாய் கைஸ், இங்க நம்ம எங்க Almost ஆல்மோஸ்ட் end of ரீச் the road. இந்தியாஸ் லாஸ்ட் ரோட். எண்ட் ரோடு. இன்னொரு 500 மீட்டர்ஸ்ல ரோடே எண்ட் ஆயிட போகுது. அவ்வளவுதான், எல்லாமே போட்டுன்னு தெரியும் ராமேஸ்வரம். திருப்பி ராமேஸ்வரம் அலை பாரு டேய், பயங்கரமா அடிக்குது மச்சான் அலை. இந்த சைடு பே ஆஃப் பெங்கால், இந்த பக்கம் இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன். இங்க நேவி அந்த இது காமி ஷிப் இருக்குல்ல, ஷிப். அது லேண்ட்லயே போகுது. அது லேண்ட்னா தான் மண்ணு, பீச் மண்ணுல இது நிக்க வச்சு அங்க காமிக்கலாம். கரெக்டா இந்த வீடியோல வராது. இந்த வீடியோல கரெக்டா வராதுன்னு நினைக்கிறேன். மேபி காமிச்சிடலாம். ஆப்ரேட் ஆகுதாண்டா இது? இது ஆப்ரேட் ஆகுதா? எது சீலியும் வரும், இது வாட்டர்லயே போகுது. அந்த மட்டு அதான் அந்த என்னது இருக்காது, அவ்வளோ ஸ்பீடா வராரு. இதுதான் ஆல்மோஸ்ட் வி ஆர் இன் இந்தியாஸ் லாஸ்ட் ரோட், தனுஷ்கோடி. வெல்கம் டு தனுஷ்கோடி. லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் தனுஷ்கோடியில் இருக்கும். சுற்றி பார்த்தா ஜனங்க நிறைய இருக்காங்க. வீக்கெண்டுனா இல்லை இன்னைக்கு சண்டே, அதுவுமா எல்லாரும் சாப்பிட்டீங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரிப்புக்கு வசரம் எவ்வளோ போட்டாங்க அப்பா. ஒரு 3 கிலோமீட்டருக்கு தூரம் traffic இருக்கு. வண்டிங்க அப்படியே. நம்ம கார் பார்க் பண்ணிட்டு ஒரு 800 மீட்டர் நடந்து தான் வந்தோம். 800 மீட்டர்ஸ் கரெக்ட் இருக்கும். 800 மீட்டர்ஸ் கேஷ் இல்லாம ரொம்ப ப்ராப்ளம். ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. காசு ஒரு இல்லாமல் போட்டோ கூட எடுக்க முடியாது. ஒரு போட்டோ கருப்பு வந்து என்னது கார் இல்லையா, ஒரு சோள கதிர் வாங்க முடியாது, எதுவுமே இல்லை. நெட்வொர்க்கே இல்லைங்க. கேஷ் எடுத்துகிட்டு வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கேஷ் இருந்தால் தான் இங்கெல்லாம். கேஷ் அண்ட் கேரி தான் இங்கெல்லாம். நம்ம 2015க்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஃபோன்பேலாம் இல்லை, கேஷ் தான். அதே மாதிரி தான் இருக்குது இங்கே. இந்த பக்கம் பாருங்க, பே ஆஃப் பெங்கால். இந்த பக்கம் இந்தியன் ஓஷன். அந்த பக்கம் ஏதோ சின்ன தீவு ஏதோ இருக்குது. அது இந்த கேமராவில் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது பிடிக்க முடியாது. பாருங்க, அதுவும் இல்லாமல் இது என்னோட ரொம்ப நாள் கனவு. ஏன்னா 2022 வந்து நான் வந்த ராமேஸ்வரம்க்கு. அது என்ன ஆச்சோ ஏதுன்னு தெரில, தனுஷ்கோடி வர முடியல அந்த டைமில். ஆனால் இந்த வாட்டி தனுஷ்கோடி வந்தேன், பார்த்தாச்சு. ஒரு மன திருப்தி. ஹாப்பியாக இருக்கா? ஹாப்பியா? பக்கெட் லிஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறியா? ஹாப்பியா? டன்னா? சரி, வேற என்ன பண்ணுவோம்? இப்போ அதான் மழை வர மாதிரி இருக்கு, தெரியும். மழை வர மாதிரி மழை இருக்கு. வர மாதிரி தான் அலை இருக்குது. எப்படி அடிக்குது பாரு. இன்னைக்கு பாரு, சூரியன் கூட இல்லடா, வெயில் இல்லை. இங்கே எவ்வளோ வெயில் இருக்கும். ஆனால் அனல் இருக்கு, அனல் காத்து. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அனல் கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அனல் வேற மாதிரி அந்த இருந்துச்சு. அலைங்க பாரு அப்படியே. அது கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரியா? பார்க்கலாம். சரி விடு. கொஞ்ச நேரத்துல மழை வந்துச்சு பாரு, நம்மளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற நிலைமைக்கு வந்துச்சு. சரி, வேற இப்போ சில் அவுட் பண்ணலாமா கொஞ்சம் கடல்ல? கடல்ல போயிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு சின்னது மட்டும் தான் பண்ண முடியும். எதுவுமே வாங்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட கேஷ் இல்லை. அதுதான் பிரச்சனை. இது ஒரு மாதிரி அன்லக்கி டே எங்களுக்கு. அங்கே போட்டிங் இல்லை எங்களுக்கு. அது ஆமா, இங்க எல்லாமே அன்லக்கி தான் இருக்கு. இன்னைக்கு பேசுறேன். ஆமா, போட்டிங்கும் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அன்லக்கி ஆயிடுச்சு. எதுக்கு சொல்லு? நீங்க காலையில் ஃபர்ஸ்ட் பிளான் போட்டது என்னது? போட்டிங். அதுவும் ஆகல. எல்லாம் வெதரால. இங்க வந்தோம், ஆனா இங்க உள்ள வெதர்லாம் நல்லா இருக்குது. ஆனா கேஷ் இல்லாம இங்க கேஷ் வந்து இல்லை. இன்னொன்று என்னன்னா, டிராஃபிக் அவசரம் கார் எடுத்துன்னு வர ஆமா, முடியல. கார். இல்லைன்னா அது ஒரு நல்லா இருந்திருக்கும், உங்களுக்கும் காமிச்சிருக்கலாம். என்ன பண்ணுறது, பாஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கைஸ், இது 2 கடல் சேர்ற இடம். இது ஒரு பக்கம் இந்தியன் ஓஷன், இன்னொரு பக்கம் பே ஆஃப் பெங்கால். பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து அலை அடிக்குது, அந்த பக்கத்துலேருந்து அலை அடிக்குது. ஸோ எது எந்த பக்கத்தில் போய் சேருதுன்னு தெரியறதில்ல. மக்களே, சரியான மழை, எல்லாரும் நனைஞ்சாச்சு.
தலை அப்படியே சொட்டின்னு இருந்தது, ஏதோ இருந்த டிஷ்யூ தலை சொட்டின்னு இருந்துச்சா? டேய் டேய், குளிச்சேன். அந்த டிஷ்யூ எல்லாம் வெறும் தலை துடைக்கிறதுக்கே காலி ஆயிடுச்சுன்னு சொன்ன வந்தேன் நான். என்ன பண்றது, கால்வாசி டிஷ்யூ டப்பாவை காலி பண்ணதுக்கு இவரு வந்து ரேன்னு ரேகிறாரு. என்னன்னு பார்த்தாக்கா கடைசியில தலை தொடச்சேன்னு சொன்னாக்கா தான் புரியுறது அவருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எங்க போன் எல்லாம் இதே ஆயிடுச்சு, நாங்க எதுல துடைக்கிறோம்? புரியுது, எதுவும் பண்ண முடியாது, இருந்தது அவ்வளவு டிஷ்யூ அட்ஜஸ்ட் பண்ணி. அவ்வளவு டிஷ்யூனா தலையில அந்த டிஷ்யூ அந்த சரியா போயிடுமாப்பா? நீ என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் வச்சிருக்கணும். ஏன்னா போன் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லையா? நீங்க நான் கூப்பிடும் போதே வந்திருக்கணும். நீங்க அங்க ஒரு 2 போட்டோ எடுத்து வர கேப்ல நீ என்னத்துக்கு சீக்கிரம் தான் உன் வேலை ஆகணும். நான் கேமராவை பாதுகாக்கிறதுக்காக வந்தேன். மலையில இருந்து கேமராவை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கேமரா தான் நம்மளோட அசெட். அது கரெக்ட் தான் நீ சொல்றது. நீ இத பேச்செல்லாம் பேசுற கரெக்ட் தான். இது மட்டும் பண்ணலையே. ஆனா கேமரா தொடச்சியா? இல்ல கேமரா நலியே அது கூட தொடங்கிருக்கு. அந்த இவனுக்கு சப்போர்ட் பண்றானா? 2 கூட்டு கொலைவானே தம் அடிக்கிறதுக்கு வருது. இவன் ஒரு சிகரெட் அடிக்கிறானா, அவன் பாதி சிகரெட் அடிக்கிறான். போட்டோ எடுக்கிறேன்ட்டு கேமராவை போட்டோ விட்டீங்கடா 2 பேரும். அது எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? வெரி இம்பார்ட்டன்ட், கேமரா தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு தான் எடுத்து குடுக்குடுன்னு ஓடி வந்தேன் நான். ஸோ என்னை குத்த சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை பாஸ். ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ தான் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு திருச்சி கிளம்பிட்டு இருக்கோம். கரெக்ட். தலைவர் எங்க கிளம்புறோம் அது சொன்னியா? திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கிளம்பின்னு இருக்கோம். எஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா முகேஷ் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக வேணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனால் சாயந்தரமா தான் சாப்பிட்டு சாயந்தரமா தேடலாமா? அந்த மாதிரி சாயந்தரமா போய் கடவுளை பார்த்துடலாம். நாளைக்கே போகலாமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஏன்னா நம்ம இதுல வந்து பக்கவாதம் வந்தவன், பைல்ஸ் வந்தவெல்லாம் இருக்கிறான். டேப்லெட் போடணுன்றான் ஒருத்தருக்கு ஏப்ப வந்துகிட்டே இருக்கும் சாப்பாடு இல்லைன்னா. ஸோ இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கோவில் பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம். கோவில் தான் நம்மளுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட். சரி, உங்க ஊர்கிட்ட தானே வருது கோவில்? யாரா தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா? இப்போ அதெல்லாம் எனக்கு இவனுக்கு இல்லடா, இல்ல எனக்கு மகேஷ் தான் வந்து பேரு. அவரு மகேஷ் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவரு இவன் யாரு? இல்லடா டைலாக் இல்லடா, இவன் பேர் வர மாட்டேங்குது. முரளி சாருக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனா பார்கவ் சாருக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. முரளி சாருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா முரளி பார்கவுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரல. முரளி வந்து பெரிய கை. இது வந்து பார்கவ் வந்து ஒண்ணும் இல்ல. இவன் வந்து அந்த பெங்களூரு லோக்கல்லயே தான். இவன் கத்துக்கலாம், நல்லமா கத்துக்கலாம், கான்டாக்ட் பில்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளவுப்பா வயசு? இப்பதான்ப்பா 26. வளர்ந்துகிட்டே போ. ஆல்ரெடி வளர்ந்துட்டு இருக்கடா நீ. ஜாஸ்தி மேல வளராத, மூளை மட்டும் கொஞ்சம் 6.1 உயரம். அந்த உயரத்தை சொல்லலை நானு. மனசளவுல உயர்ந்த மனிதனா இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஸோ அதுக்கு செய்கை நல்லா இருக்கணும். கத்துக்கலாம். அதை தான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தம் அடிக்கிறதெல்லாம் விட்டுருணும்பா. விட்டுருவோம். ஆனா நேத்து பஞ்சாயத்துக்கோசரம் கோயிலே மிஸ் பண்ணிட்டியாடா. இதுல டைலாக், எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து நம்ம சீக்கிரமா போலாம் கோயிலுக்குன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கைடா. கடவுள் எப்படி இருப்பாருன்ட்டு வந்து நிமிஷத்துக்கு மாறுறோம். சரி, இப்போ கோயிலுக்கு போறல, நீ வண்டியில காவல் இரு. ஆமா, நாங்க 20 ரூபா கொடுக்குறது உனக்கே குத்துறோம். அந்த 20 ரூபா பெங்களூர்ல இருந்தே ஒரு ஆள் எடுத்து வந்துக்கிறோம் வண்டி. ஐ டோன்ட் மைண்ட் ப்ரோ. நான் ஆராம ஒரு சின்ன தூக்க போட்டு படுத்துருவேன். செக்யூரிட்டி யாருக்கு? நாங்க பெங்களூர்ல இருந்து ஹையர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறோம். சரி. ஸோ டிஃபன் எல்லாம் நிற்க வைக்க போகிறதுல டேரெக்டாக கோவில் தானே இல்லை? இப்போ கோயிலில் இன்னும் எவ்வளோ 3 ஹவர் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 ஹவர் ஜர்னி இங்கேருந்து. மேப் கூட போடலையே? மேப் போட்டிருக்கோம். இப்போ தான் பாம்பன் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி இறங்கியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 3 ஹவர் இருக்குது. ஒரு 3 ஹவர் போய் சேர்ந்துட்டோம்னா திருச்சி கோவில். திருச்சி தரிசனத்தை பார்த்துட்டு, ஆமாம் தரிசனத்தை பார்த்துட்டு வந்து கரெக்டாக 7:45. ஸோ
10:30 11 o'clock ரீச் ஆகிடும். 11 o'clock ரீச் ஆகிட்டா பாரு. சேலம் 350, கோயம்புத்தூர் 370 இங்கத்துலேருந்து போயிட்டு அங்கே ஒரு அருமையான டிஃபனை சாப்பிட்டு கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளான் என்னன்னு யோசிப்போம். அடுத்த பிளான் ஒன்றும் இல்லைப்பா, வீட்டுக்கு தான்ப்பா. என்ன எங்கள் மேனேஜர் அவள் தான்ப்பா என்ன அப்புறமா. சரி, ஓகே. அப்படின்னா திருச்சியில் சந்திப்போம் guys. until then see you. வெல்கம் பேக். ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். என்ன மச்சான், ஆஸ் யூஷுவல் கார் பஞ்சர் வரும்போதே பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி. சரி நிற்க வச்சு, நல்ல வேலை ஒரு 100 மீட்டர் கூட இல்லை, பஞ்சர் கடை இருந்துச்சு. சரி பஞ்சர் போடலான்னு சொல்லிட்டு அண்ணனை கூப்பிட்டு வந்தோம். கரெக்டான இடத்துல கரெக்டான டைம்ல பஞ்சர் ஆயிட்டு. கரெக்ட். பஞ்சர் ஆனால் நீங்கள் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இது இந்த இடத்துல ஆயிருந்தது, அது வரைக்கும் நம்மளுக்கு புண்ணியமாக போச்சு. வேற எங்கன்னா ஆயிருந்ததுன்னா கஷ்டம் ஆயிருக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு எப்படியோ இதை பஞ்சர் போட்டு ரெடி பண்ணிட்டு சீக்கிரம் கோயில் போய் கோவில் முடிச்சா போதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா 12 மணிக்கு கோயில் மூடிடுவாங்க. 12 மணி இல்லையா கோயில் மூடுறது? 12 மணிக்கு கோயில் மூடிடுவாங்க இல்லையா? கோயில் தெரில, டவுட்டு தான். ஸோ டிலே ஆகும் கோயில். நீ என்னத்த பண்ணுறதுன்னு கோவில் அதுதான். இப்போது நம்ம எப்படியாவது சீக்கிரம் போயே ஆகணும். 12 மணிக்கு போனால் நம்மளுக்கு நல்லது. வெல்கம் பேக் டு த சேனல். ஒரு வழியாக தரிசனம் முடிச்சாச்சு. சரியான ரஷ் இன்னைக்கு. எதுக்குன்னா ஏதோ இன்னைக்கு விசேஷமா ஏதோ, அதனால சரியான க்ரௌடு. இப்போ தான் நம்ம என்ன டைம், இப்போ 3 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் சாப்பிட்டு கிஃப்ட்டு அன்னதானம் போட்டு இருந்தது. அருமையாக இருந்துச்சு அன்னதானம். எனக்கு ரொம்ப பிடிச்சி. மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக திருச்சி ஸ்ரீரங்கம் டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா அன்னதானம் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்ரீரங்கம் கோவிலில் டோக்கன் பேஸ்ட் அன்னதானம். ஆமாம், செம்மையாக இருந்தது. எவ்ரி 40 minutes ஒன்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் சாப்பாடு அருமையாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ திருப்பி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க தரிசனத்துக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், நான் ஸ்டாப்பா பாருங்க கைஸ். ஜனங்க மறுபடியும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்க. 4 மணி கோயிலுக்கு இப்போவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் காரில் வெயிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன். வெல்கம் பேக் கைஸ். இப்போ தான் என்ன ஹோட்டல் அது சாப்பிட்டது? மங்களம். எப்படி இருந்தது சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நாட்டுக்கோழி ஃப்ரை வேற மாதிரி, பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிட்ட அப்புறம் தான் நம்ம தலைவனுக்கு வந்து கொஞ்சம் உயிர் வந்திருக்குது. ஆல்ரெடி சத்த போன மாதிரி படுத்திருந்த அந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் இப்போ கொஞ்சம் எனர்ஜி இருக்கு. ஏன்னா நம்ம திருச்சியிலேருந்து விடாத டைரக்டா ஸ்ட்ரெச் டிரைவ், ஒரே ஸ்ட்ரெச் டிரைவ் வந்து ஒசூருக்கு தான் வந்திருக்கோம் டைரக்டா. கரெக்ட். எங்கேயும் ஸ்டாப் பண்ணல. ஒரு டீக்கு லைட்டா ஒரு சின்ன பிரேக் கொடுத்தோம். கூட வைக்கல. இல்ல நிக்க வச்சோம் லைட்டா. நான் தூங்கிட்டேன். நீ தூங்கிட்ட. இந்த போராட்டம்லாம் என்னத்துக்கு நான் அது எல்லாரும் லாகின் பண்ணோம். அதுக்காக தான் அது கொண்டு தான் இந்த போராட்டம். வேலை எல்லாரும் மண்டலையும் இப்போ வேலை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஐ அம் கெட்டிங் கால்ஸ். எல்லாரும் ஒரு போய் சொல்லிட்டு தான் லீவ் போட்டு வந்திருக்கோம் இந்த ட்ரிப்புக்கு. அதனால ஆனால் என் அனுபவத்தை நான் சொல்கிறேன். லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஐ ஹவ் எவர் ஹேட். ஏன்னா இவ்வளோ வருஷம் நான் ஃபேமிலி கூட தான் போயிருக்கேன் கோவிலுக்கு, அப்புறம் ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட காரில் போய்கிட்டு இருக்கிறது. அண்ட் அந்த கோவில் ட்ரிப் போகும்போதெல்லாம் வேறு வைப். அது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அந்த ஜாலி பண்ணிட்டு பேசிட்டு கலாய்ச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா, டைம் போனதே தெரியல நம்மளுக்கு அந்த 3 நாள். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு நான் சொல்வேன். அண்ட் ஐ வுட் என்ன சொல்கிறது, இந்த கோவிலுக்கு ஃபேமிலியோட போகிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் நம்ம ஆக்சுவலி பக்தியாகவும் இருக்கலாம், அதே சமயம் சந்தோஷமாகவும் இருக்கலாம். ஸோ ஐ கெஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். உங்கள் மச்சான் என்னன்னா இப்போ தனுஷ்கோடி ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை. அதுவும் காரில் டோட்டலாக இப்போ 1500 கிலோமீட்டர்ஸ் ஆயிருக்குமா? 1500 கவர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ டிஸ்டன்ஸில், ரொம்ப லாங்கு. வீட்டில் ஆக்சுவலி பர்மிஷனே கொடுக்கல, ஆனாலும் ஏதோ சமாளித்து கார் எடுத்துன்னு வந்து போனது ரொம்ப சந்தோஷம். சூப்பர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் வெதர் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கை கொடுத்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா சுற்றிருக்கலாம். நாளைக்கு ஒரு மத்தியானம் வந்து ரீச் ஆகிருக்கலாம் பெங்களூரு. வெதர்னால
வெதர் மழைனால பிளான்ஸ்ல ரொம்ப சேஞ்சஸ் ஆயிடுச்சு actually. மழையானால மட்டும்தான் ஆமா எந்த இடத்துக்குமே சரியா போக முடியல. எதுக்குன்னா மழை ஃபுல்லா மழை வந்தனால ஆக்டிவிட்டீஸ் ஸ்டாப் அதான் டியூ டு ரெயின் Cancel. டியூ டு விண்ட். இல்லைன்னா நம்ம நாளைக்கு மத்தியானம் தானே வர ஐடியாவே இருந்தது. மத்தியானம் வர பிளான் தான் நம்மளுது எக்ஸாக்ட்லி. ஸோ என்ன பண்றது, நேச்சர் எதுவும் பண்ற மாதிரி இல்லை. மழை இதனால ஒன் டே ப்ரையராகவே வந்திருக்கோம். எதுவும் பண்ண முடியாது. ஸோ எஸ், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த ட்ரிப்பை நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். அண்ட் அடுத்த ட்ரிப்போட அப்டேட் எங்கள் தலைவர் கொடுக்குவாரு. அடுத்த ட்ரிப்போட இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கே போகிறது, எப்படி போகிறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ரீ அப்டேட்டாக ஒரு வீடியோ விடுவீங்களா அதுக்கு? கரெக்ட், விடலாம். ஓகே, சூப்பர். அதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம், இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணலாம். இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் ஃபாலோவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக். சப்ஸ்கிரைப் பண்ணடா, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, எங்களை சர்ப்ரைஸ் பண்ண வச்சிடாதீங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி. சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் முன்னேற முடியாது. ஸோ உங்கள் சப்போர்ட் தேவை. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் திஸ். பிகாஸ் இது கிரண், உங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸ் எதுனா இருந்தால் கூட கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதை நம்ம சஜஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை வில் ட்ரை டு ஆட் இட் இன் அவர் ட்ரிப். ஸோ டோன்ட் வரி. அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் our end. We are closing this trip.